நரிக்குறவர் காலனியில் மோதல் ஏற்பட்டதில் 13 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. நெல்லையில் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த மோதல் சம்பவம் எதற்காக அரங்கேறியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? நெல்லை பேட்டை சேரன்மகாதேவி சாலையில நரிக்குறவர் காலனி ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த காலனியில 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வருகிறார்கள். நேற்று இரவு ஆதி என்ற 21 வயது இளைஞர் இருசக்கர வாகனத்தில் அப்பகுதியில வேகமாக சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட அப்பகுதியைச் சேர்ந்த மாயா என்பவருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த பகுதியில் இருந்த மது போதையில் இருந்த நபர்களுக்கும் அங்கு இருந்த நபர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி அரிவாள் வெட்டு சம்பவம் வரைக்கும் சென்றிருக்கிறது. அங்கிருந்த அரிவாள், கம்பு உள்ளிட்ட ஆயுதங்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்டதுல பெண்கள் உட்பட 13 பேர் இதுல காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அங்கு முதலுதவி சிகிச்சை எடுத்துக்கொண்டு அவருடைய மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர்கள் அனைவருமே அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக பேட்டை போலீசார் அந்த அரிவாள் வெட்டு மோதல் சம்பவம் தொடர்பாக 2 பிரிவுகள், அதாவது 2 தரப்பை சேர்ந்த 5 நபர்கள் என 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். காயம்பட்டு தப்பி சென்ற 13 பேரையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஒரே பகுதியில இருந்த இருதரப்புக்கு இடையே ஏற்பட்ட அந்த கைகலப்பு மோதலால 13 பேர் காயம் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.